அனைவருக்கும் வணக்கம். நீல வானத்திலிருந்து உங்களின் லட்சுமி பிரியா தான் பேசுகிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம நீல வானத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு. அது தெரியாமல் ரொம்ப பதறாங்க. நாங்கள் ஒன்றுமே கரண்ட்டு ரொம்ப பயன்படுத்தலைப்பா, ஆனாலும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கரண்ட்டு ஏறிக்கிட்டுருக்கு. எதனால் கரண்ட்டு பில்லு ஏறுதுன்னு தெரியலை. ஒரு வேளை மீட்டரில் நமக்கு பிரச்சனை இருக்குமா என்னன்னு தெரியலை. அதனால் மீட்டரை சரி பண்ணணும். அதனால தான் கரண்ட்டு பில்லு ஏறிக்கிட்டுருக்குப்பா. அதனால் ஈபி குறிக்க வந்தாங்கன்னா சொல்லுங்கள், மீட்ரு போய் சரி பண்ணணும். இல்லை நம்ம ஈபி ஆஃபீஸில் போய் மீட்ரை சரி பண்ணணும்னு போய் எழுதி வைப்போமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் காரணம் கிடையாதுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு ஏறிடுச்சு. எப்போயிலேருந்து ஏறிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கரண்ட்டு பில்லு எப்போருந்து ஏறி இருக்குன்னு பார்த்திங்கன்னா 1/7/2024 கரண்ட்டு பில்லு ஏறி இருக்குது. அந்த கரண்ட்டு பில்லு ஏறினதுனால 1/7 நமக்கு கரண்ட்டு பில்லு ஏறிடுச்சு. அதனால தான் நமக்கு கரண்ட்டு பில்லு அதிகமாக வருது. அதோடய விவரம் உங்களுக்கு முழுமையாக தரேன் பாருங்கள். 1/7 ஏறி இருக்குது. 500 யூனிட்டு கீழே இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பார்த்திங்கன்னா 100 யூனிட்டுக்கு எப்போது போல் ஃப்ரீ தான் வருது. 200 யூனிட்டுக்கு 2.25 ரூபா மேனியும், 300 யூனிட்டுக்கு 4 ரூபா 50 பைசா மேனியும், 400 யூனிட்டுக்கு 4 ரூபா 50 பைசாவும், 500 யூனிட்டுக்கு 6 ரூபா மேனியும் நமக்கு கரண்ட்டு பில்லு ஏறி இருக்குது. இதே பார்த்திங்கன்னா நமக்கு 500 யூனிட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தா 510 யூனிட்டுக்கு 8 ரூபா மேனியும், 600 யூனிட்டுக்கு 8 ரூபா மேனியும், 700 யூனிட்டுக்கு 9 ரூபாய் மேனியும், 800 யூனிட்டுக்கு 9 ரூபா மேனியும், 900 யூனிட்டுக்கு 10 ரூபா மேனியும், 1000 யூனிட்டுக்கு 10 ரூபா மேனியும், 1100 யூனிட்டுக்கு 11 ரூபா மேனியும் நமக்கு கரண்ட்டு பில்லு இருக்குது. இப்படி வசந்த கரண்ட்டு பில்லு 1100க்கு மேலே போச்சுன்னா யூனிட்டுக்கு 11 ரூபா கட்டணம் நிலையான கட்டணமாக இருக்குது. இதுக்கு தனியாக அட்வான்ஸ் தனியாக 500 ரூபாயும், யூனிட்டுக்கு தனியாக 510 ரூபாயும் போடுறாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கு வித்தியாசமாக சில சமயம் 305 ரூபா கூட ஆகுது. ஒரு யூனிட்டுக்கு கட்டணம் பார்த்திங்கன்னா 8லேருந்து 8, 9, 10, 11 கூடிக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல மின்சார சிக்கனம் தேவை இக்கணம்னு நமக்கு இருக்குது. இதிலேருந்து நம்ம முழுமையாக வெளியே வரணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சோலார் சிஸ்டம் போட்டுக்கலாம். சோலார் சிஸ்டம் பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த கரண்ட்டு பில்லேருந்து வெளியே வர முடியும். இன்றைக்கி சோலார் சிஸ்டம் பயன்படுத்துறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பணம் மிச்சமாகும். அப்போ நம்ம அதுக்கு நிறைய செலவு பண்ணணுமே சிஸ்டர் அப்படின்னு கேட்பீங்க. அப்படி ரொம்ப செலவு பண்ண தேவையில்லைம்மா. முதல்ல ஏசி, இன்வெர்ட்டர் இதெல்லாம் எவ்வளவு நம்ம பயன்படுத்துகிறோம், அதிகமாக அதுதான் யூனிட்டி ஓடும். அதுக்கு முதல்ல ஒரு 20,000க்கு ஒரு 2 பேனர் அந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர போட்டு மொத்தமாக நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு போயிட்டோம்னா கரண்ட்டு பில் நமக்கு அந்த ஃப்ரீ கரண்ட்டு பில்லை மட்டும் பயன்படுத்தினா போதுமான அளவுக்கு இருக்கும். இந்த சோலார் சிஸ்டம் பயன்படுத்துகிறது நமக்கு சூரிய ஒளி நிறைய இருக்கிறப்ப தாராளமாக பயன்படுத்தலாம். மேற்கொண்டு பார்த்திங்கன்னா மழை பெஞ்சா கூட அந்த சமயத்தில் எப்படி சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்துலேயும் நமக்கு நிறைய மின்சாரம் கிடைக்கும். நமக்கு ஏற்கனவே இருக்கிற இது கரண்ட் எல்லாமே சேமித்து பேட்டரியில் வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு தடை இல்லாமல் நமக்கு நிச்சயம் கரண்ட்டு கிடைக்கும். அதனால் சோலார் சிஸ்டத்துக்கு மாறி பயன்படுத்த முடியும். இப்படி நம்ம சோலார் சிஸ்டத்துக்கு மாறுறது மூலம் மற்றவருக்கும் கரண்ட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நிறைய சூரிய ஒளி இருக்கிற இடத்துல நம்ம இடத்துல கட்டாயம் இதை பயன்படுத்திக்கணும். அரசு இதுக்கு மானிய ரூபாய் கூட கொடுக்குது. அதனால் எல்லாமே தான் இஎம்ஐயில் போடுறப்ப இப்போ சோலார் சிஸ்டம் கூட இஎம்ஐயில் போட்டு தரதுக்கெல்லாமே இருக்கிறாங்க. இஎம்ஐயில் ஒரு லோன் மாதிரி எடுத்து நம்ம சோலார் சிஸ்டம் போட்டால் கூட கரண்ட்டு பில்லு 4,500 கட்டுற இடத்துல அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி கட்டணும். அப்படிங்கிறப்ப பின்னாடி நமக்கு கரண்ட்டு பில்லுங்கிற ஒரு செலவே நம்மளால் குறைக்க முடியும். இதை எல்லாருமே யோசித்து பயன்படுத்துங்க. கரண்ட்டு பில்லு ஏறிடுச்சுன்ட்டு புலம்பிக்கிட்டு உங்கள் ப்ரெஷரை ஏற்றாதீங்க.
எல்லாம் வந்து சீக்கிரமே எல்லாம் சரியாகிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறதில் செலவுகளை குறைச்சாலே பொருளாதாரத்தில் நம்ம முன்னேற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அனைவருக்கும் மிக்க நன்றி.